வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்டிடியூட்ல பர்சன்டேஜ் சம் கேட்டா அது எப்படி நம்ம சிம்பிளா ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணாதுன்னு வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. கொஸ்டின் பண்ணலாமா? கொஸ்டின் சொல்றாங்க, the length and breadth of a cuboid are increased by 10% and 20% respectively. சரிங்களா? என்ன சொல்றாங்க, length of the cuboid எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. breadth of the cuboid எனக்கு என்ன ஆகுது, 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? and its height is decreased by 20%. அது ரைட் எனக்கு என்ன ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்படின்னா the percentage increase in the volume of the cuboid, அப்படின்னா எனக்கு அந்த கியூபாய்டோட வேல்யூம் எனக்கு எவ்வளவு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி சம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பெர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரியணும். சரிங்களா? அப்படின்னா தான் இது நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் 10% என்ன வரும், 10% அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10 வரும். சரிங்களா? அடுத்த 20% என்ன வரும், 20% அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5 வரும். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன வரும், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் தான் எனக்கு என்னது வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா. சரிங்களா? சரி, எனக்கு என்ன ஆகுது, இனிஷியலோட வேல்யூ இருக்கும், இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை இனிஷியல் ஃபைனல்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, லென்த். சரிங்களா? லென்த் எனக்கு என்ன ஆகுது, 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 10% வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 10% என்ன வேல்யூ, 1/10. அப்போ இனிஷியல் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 10 இருக்கும். எனக்கு 1 இன்க்ரீஸ் ஆகி ஃபைனல் வேல்யூ 11 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, பிரெத். பிரெத் எனக்கு என்ன ஆகுது, 20% எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? பிரெத்தோட வேல்யூ 20% என்ன வேல்யூ வரும், 1/5. சரிங்களா? அப்போ இனிஷியல் வேல்யூ 5 இருந்தால் ஃபைனல் வேல்யூ என்ன ஆகும், 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 6 ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஹைட். ஹைட் எனக்கு என்ன ஆகுது, 20% வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும், டிக்ரீஸ் ஆனால் மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இது 1/5 தானே, அப்போ 5 வந்து இனிஷியல்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, அப்போ 4 ஆகும். ஓகேங்களா? சரி, இது எனக்கு எல்லாமே ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த 10 2 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இந்த 6 2 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? எடுத்து கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ 5 × 5 × 5 என்ன வரும், 125 வரும். ஓகேங்களா? 11 × 3 × 4 என்ன வரும், 3 4s are 12, 12 × 11 132 வரும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த வேல்யூமில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது, இனிஷியல் 125 இருக்குது, ஃபைனல் 132 இருக்குது. அப்போ எவ்வளோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, +7 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன வரும், 7/125 × 100. சரிங்களா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது 25 கேன்சல் பண்ணால் வரும் 5 டைம்ஸ் வரும், 25 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். இப்போ என்ன வரும், 4 × 7 வந்து 28/5. 28/5னா இதை மிக்ஸ்டு ஃபங்க்ஷன் என்ன வரும், 5 3/5% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இதே மாதிரி வீடியோனா நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.